வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து முட்டை கொத்து இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொத்து இடியாப்பம் வந்து ஹோட்டல்ஸில் நம்ம முட்டை கொத்து பரோட்டா சாப்பிட்ருப்போம். அதே ஸ்டைலில் தான் இன்றைக்கி நம்ம கொத்து இடியாப்பம் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முட்டை கொத்து இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கொத்து இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் இடியாப்பத்தை வந்து இந்த மாதிரி வந்து உதுத்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நாம் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து கொத்து இடியாப்பம் ரெடி பண்ண போகிறோம். கொத்து இடியாப்பம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோன்னு அதில் கொஞ்சமாக கடுகு கூடையே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கொத்து இடியாப்பத்துக்கு வந்து பெரும்பாலும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. எனக்கு கடுகு உளுந்து பிடிக்கும்னு சொல்கிறனால சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோன்னா அதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்த அப்புறம் காரத்துக்கு இது கூடயே வந்து ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூடயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டை வந்து லைட்டாக நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நாம் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்த அப்புறம் இப்போ தக்காளி வதங்குறதுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கின அப்புறம் அடுத்து காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் வந்து நாம் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்குன அப்புறம் அடுத்து இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நான் 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை நம்ம இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம லைட்டாக மட்டும் கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 1 நிமிஷம் கழித்து நாம் இதை எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு கழித்து இந்த முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். முட்டை வந்து உங்களுக்கு நல்லா பொடி பொடி பீசஸாக வேணும்னு சொன்னால் நீங்கள் முட்டை சேர்த்த உடனே நல்லா கலந்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய பீஸ் வேணும்னு சொன்னால் 1 நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் சாப்பிடும் போதில் வந்து முட்டை பீசஸ் வந்து அங்கங்கே கிடைக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து மசாலாவோட நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், முட்டை மசாலா ரெடி ஆயிருச்சு. அடுத்ததான் நம்ம இதில் நம்ம ஏற்கனவே வந்து உதுத்து எடுத்து வச்சுருக்க இடியாப்பத்தை வந்து இந்த முட்டை மசாலாவில் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இடியாப்பத்தை வந்து அப்படியே முழுசாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இடியாப்பத்தையும் இந்த முட்டை மசாலாவில் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த இடியாப்பத்தை வந்து இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நல்லா கொத்தி விட்டு எடுத்துக்க போகிறோம். ஹோட்டல்ஸ்லாம் வந்து முட்டை புரோட்டா வந்து நீங்கள் கொத்துறதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு இல்லாட்டி டம்ளர் வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கிடுவாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி தான் வந்து இந்த 2 கரண்டியை வச்சு நல்லா கொத்தி விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இடியாப்பத்தை நல்லா கலந்து விட்டு நம்ம இந்த மசாலாவோட நல்லா கொத்தி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை கொத்து இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு லெமன் பிடிக்குன்னு சொன்னால் இது இறக்குறதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த முட்டை கொத்து இடியாப்பத்து கூட ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடயே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.